வந்து 5 மாசத்துலருந்தே வந்து நல்லா உதைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அங்க எனக்கு வந்து 2 பாப்பா அப்படிங்கிறதுனால, பின்னாடி இங்க எல்லாமே வந்து உதைப்பாங்க. அவங்க பின்னாடிலாம் உதைக்கிற இது தெரியும் எனக்கு நல்லா. ஃபுல்லா ஒரே ரோலிங்கா தான் இருக்கும். இங்கேருந்து இங்க வருவாங்க, இங்கேருந்து இங்க வருவாங்க. அப்படியே ஃபுல்லா போயிட்டே தான் இருப்பாங்க. நம்ம வயித்துக்குள்ள என்னமோ ஒரு எலி ஓடுனா எப்படி இருக்கும்? அந்த மாரி ஓடிட்டே இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து மறக்கவே முடியாது. இப்ப நெனச்சா கூட அ அ அன்னைக்கு அப்படி நடந்துச்சு. அன்னைக்கு பாப்பா இப்படி வயித்துக்குள்ள நமக்கு ஓடிட்டு இருப்பாங்க அப்படின்னு நம்ம நெனச்சு கண்ண மூடி உட்கார்ந்தா கூட அந்த ஃபீல் நமக்கு அப்படியே வந்து தெரியும். அதுதான் வந்து குழந்தைங்க. வந்து ஒரு 8 மந்த் அ முடிஞ்ச உடனே வந்து பொள்ளாச்சி கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா, அதுக்கப்புறம் வந்து டிராவல் பண்ணிட்டு இருந்தாலும் சரியாகாது அப்படின்ட்டு, பொள்ளாச்சியிலேயே இருந்துக்கலாம். டெலிவரி ஏதோ ஒண்ணு அப்படின்னாலும் டக்குனு போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு, டாக்டர போய் பார்த்துக்கலாம்ல அப்படின்ட்டு பொள்ளாச்சியிலேயே கூட்டிட்டு வந்து வச்சுட்டாங்க. எல்லாமே வந்து என் ஹஸ்பண்ட் கூட எனக்கு இருந்தது வந்து எனக்கு அவ்வளோ பெரிய சப்போர்ட்டிவா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, நான் திரும்பி படுக்கிறதுக்கு நான் எந்திரிச்சு, உட்காந்து எப்பவுமே நான் பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆனதுலேருந்து கொஞ்ச நாள் இருந்தே நான் லெஃப்ட் சைடு மோஸ்ட்டா அதிகமா படுப்பேன். அதுக்கப்புறம் எந்திரிச்சு உட்கார்ந்து தான் திரும்பி படுப்பேன். அத ஃபாலோ பண்ணேங்க. அதே மாரி எந்திரிச்சு உட்கார்ந்து நான் திரும்பி படுக்கும்போது, அவர் தான் கைய புடிச்சு இழுத்து, அவர இப்படி படுக்க வச்சு, அந்த மாரிலாம் வந்து ஆயிருச்சு. கால் எல்லாமே வீங்க தொடங்கிருச்சு. அப்புறம் கொஞ்சம் நான் வெயிட்டும் போட்டேன். என்னோட வெயிட்டே என்னால தாங்க முடியாத அளவுக்கெல்லாம் வந்து அந்த மாரி ஒரு ஃபீல் தான் இருந்தது. நைட்டு வந்து நான் இப்படி எந்திரிச்சு இப்படி திரும்புறேன் அப்படின்னா, உடனே என் ஹஸ்பண்ட் எந்திரிச்சுருவாரு. எந்திரிச்சு என்னாச்சு, என்னாச்சு, என்னாச்சு அப்படின்னு கேட்பாரு. ஒண்ணும் இல்ல திரும்பி படுக்கணும் அப்படின்ட்டு, அதுக்கப்புறம் புடிச்சு ஹெல்ப் பண்ணி படுக்க வைப்பாங்க. அந்த மாரி தான் வந்து இருந்ததுங்க. அவர் இருந்ததுனால எனக்கு நிஜமாவே அவ்ளோ பெரிய ஒரு சப்போர்ட்டிவா தான் இருந்தது. அதே மாரி தான் எங்க அத்தையும். டோர் வந்து நான் லாக் பண்ணி ரூம்ல மதியான நேரம் படுத்து தூங்குறேன் அப்படின்னா, டோர் வந்து லாக் பண்ணியிருப்பேன். அப்போ வந்து டோர் கொஞ்சம் டைட் ஆயிருச்சு. இப்படி இழுக்கும்போது கொஞ்சம் டைட் ஆயிருச்சுங்க அந்த டைம்ல. மழை டைம்ல வந்து டோர் டைட் ஆகும் இல்லைங்களா? அந்த மாரி பெட்ரூம் டோர் வந்து இப்படி இழுக்கும்போது கொஞ்சம் டைட்டான மாரி இருந்தது. லைட்டா இப்ப லாக் பண்ணிட்டு இழுக்கும்போது என்னால இழுக்க முடியல. அப்ப அத்தைக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "எதுனாலும் நீ உடனே எனக்கு ஃபோன் பண்ணிரு. எந்திரிச்சுலாம் நீ வர வேண்டாம். உடனே ஃபோன் பண்ணிரு நான் வந்துடுறேன்" அப்படின்னு அத்தை சொல்லியிருக்காங்க. அப்ப நான் என்ன பண்ணுவேன், ஃபோன் பண்ணேன் அத்தைக்கு. எப்ப நான் ஃபோன் பண்ணாலும், அப்படியே பயந்து போய் அப்படிதான் ஓடி வருவாங்க. பெட்ரூம்க்கே வந்து அவ்ளோ பயந்து போய் அப்படிதான் ஓடி வருவாங்க. அதெல்லாம் நினைக்கும்போது, இப்ப எனக்கு அப்படியே அந்த சீன் எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. அப்படியே பதட்டமா ஓடி வந்து, "என்னாச்சு, என்னாச்சு?" அப்படின்ட்டு எல்லாருமே வந்துருவாங்க. "ஒண்ணும் இல்லைங்க அத்த, டோரு தான் இழுக்க முடியலன்ட்டு கூப்பிட்டேன்" அப்படின்னு சொன்னோனே, அப்புறம் தான் இழுத்து, அதே மாரி அந்தந்த டயத்துக்கு எனக்கு வந்து ஜூஸ் போட்டு குடுத்துருவாங்க. அண்ணி எப்படி பார்ப்பாங்களோ, அதே மாரி தான் வந்து என்ன பார்த்துக்கிட்டாங்க. ஜூஸ் வந்து அந்த அந்த டைம்க்கு வந்து கரெக்ட்டா ஜூஸ் போட்டு குடுத்துருவாங்க. அந்த நான் மறந்தாலுமே வந்து அவங்க மறக்கவே மாட்டாங்க. அந்த மாரி தான் வந்து அந்த டயத்துக்கு அத வந்து குடுத்தாகணும், சாப்பிடணும் அப்படின்ட்டு அந்த மாரி தான் வந்து பார்த்துக்கிட்டாங்க. இந்த மாரி எல்லாம் அந்த ஸ்டேஜ் எல்லாமே வந்து நான் தாண்டிட்டேன். கால் வந்து கடைசி ஆகும்போது காலும் வந்து வீங்க தொடங்கிருச்சு. காலெல்லாம் அப்படியே தூக்கவே முடியாதுங்க. அந்த மாரி இருக்கும் எனக்கு காலு. அப்ப அந்த மாரி ஆயிடுச்சுங்களா, என்னோட டெலிவரி டேட்டும் வந்து அப்படியே பக்கம் நெருங்க நெருங்க தொடங்கிருச்சு. அக்டோபர்ல தான் வந்து டேட் சொல்லியிருந்தாங்க. அக்டோபர் 20 பக்கம் டேட் சொல்லியிருந்தாங்க. ஓகே அப்படின்ட்டு அக்டோபர் மந்த்தும் வரப்போகுது. அப்புறம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேங்க. ரொம்பனா ரொம்ப அவ்வளோ கஷ்டமா தான் இருந்தது. அது எல்லாமே தாண்டி ஒரு டாக்டர் செக்கப் இருக்குங்க. அந்த செக்கப்க்காக போனோம். அது வந்து புதன்கிழமை நாங்க டாக்டர் செக்கப்க்காக போறோம். அப்ப வந்து டாக்டர் பார்த்துட்டு வயிறு எல்லாமே ரொம்ப பெருசாயிருச்சு. அப்படின்னுலாம் நானும் சொல்லிட்டு இருந்தேன், டாக்டர் ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு. அந்த மாரிலாம் ஒண்ணொண்ணும் நான் டாக்டர்ட்ட சொல்லிட்டு இருக்கும்போது, அவங்களும் வந்து எல்லாம் கேட்டு ஸ்கேன் பண்ணிடலாம் அப்படின்னு டாக்டரே வந்து ஸ்கேன் பண்றாங்க. ரூம்ல தனியா ஒரு ரூம் வச்சிருப்பாங்க ஸ்கேன் ரூம். ஸ்கேன் தனியா போகாம டாக்டர் ரூம்லயே ஒண்ணு இருக்கும் இல்லைங்களா? அதுல வந்து டாக்டர் எனக்கு பர்சனலா ஸ்கேன் பண்றாங்க. ஸ்கேன் பண்ண உடனே எல்லாமே செக் பண்ணிட்டு, நீங்க வந்து இனி எப்ப வேணா பேபி வந்து பொறக்கலாங்க. நீங்க வந்து ஒரு நல்ல நாள் பார்த்துட்டு வாங்க. 2 ஆப்ஷன் குடுத்தாங்க எனக்கு. ஒண்ணு வந்து நார்மல் டெலிவரிக்கு நீ ட்ரை பண்ற அப்டின்னா, ஷூரா உனக்கு வந்து சொல்ல முடியாது. ஏன் அப்டின்னா, 2 பாப்பா இருக்கிறதுனால, ஒரு பாப்பா நமக்கு நார்மலா தல திரும்பிருச்சு அப்டின்னா, நார்மலா வந்துருவாங்க. இன்னொரு பாப்பா நார்மலா தல திரும்பாம நேராவே இருக்காங்க அப்டின்னா, 2வது பாப்பா வந்து உங்களுக்கு சிசேரியன் தான் பண்ணணும். அப்ப அந்த டைம்ல நமக்கு ரொம்ப எமர்ஜென்சியா இருக்கும். ஏன்னா, ஒரு பாப்பா நார்மல் டெலிவரியில பொறந்துட்டாங்கன்னா, இன்னொரு பாப்பா சிசேரியன் பண்ணும்போது நமக்கு சி செக்ஷன் ஆப்பரேஷன் தியேட்டருக்கு வந்து கொண்டுட்டு போணும். அந்த மாரிலாம் வந்து கொஞ்சம் எமர்ஜென்சியா தான் இருக்கும். இன்னொன்னு 2மே உனக்கு நார்மலா தல திரும்பி வந்துட்டாங்க அப்டின்னா, நார்மல் நம்ம வந்து தாராளமா பண்ணிக்கலாம். அப்டிங்கிற மாரி சொன்னாங்க. இல்ல வேண்டாம் அப்டின்னா 2 பாப்பாவும் அழகா நான் சிசேரியன் பண்ணி எடுத்துரலாம். சிசேரியன் பண்றதுமே வந்து எல்லாம் நார்மல் ஆயிடுச்சு இப்பல்லாம். எதுக்குமே வந்து பயப்பட தேவையில்ல அப்டிங்கிற மாரி சொல்லிட்டாங்க. அப்புறம் என்னோட சேஃப்டி, அது என் குழந்தையோட சேஃப்டி எல்லாமே பார்த்து, நானும் என் ஃபேமிலில இருக்கவங்க எல்லாருமே வந்து என்ன சொன்னோம், எல்லாம் டிசைட் பண்ணிட்டு,
டாக்டர்ட்ட வந்து சிசேரியனே பண்ணிக்கிறோங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தோம். ஓகேங்க, இந்த வாரத்துல வந்து நீங்க ஒரு நாள் பார்த்துட்டு வந்துருங்க அப்படின்னு திடீர்னு சொல்லிட்டாங்க. அப்ப வந்து இந்த வாரத்துல திடீர்னு சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு, நாங்க வந்து புதன்கிழமை ஹாஸ்பிட்டல் திடீர்னு போனோம். அ போனோனே இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு இருந்துச்சு. அப்புறம் அதுக்கு அடுத்த நாள் வந்து பௌர்ணமி, வியாழக்கிழமை. நான் வந்து சாய்பாபா டிவோட்டி. அதனால எனக்கு வியாழக்கிழமை அப்படின்னாலே வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாளா தான் இருக்கும் எனக்கு. அ எனக்கு ரொம்ப ஸ்பெஷலா தான் இருக்கும். அதே மாரி சாய்பாபான்னு சொன்னோனே ஞாபகம் வருதுங்க. என்னோட பிரெக்னன்சில ஒரு ஒரு வியாழக்கிழமையுமே வந்து நான் கீழ உட்கார்ந்து சாய்பாபாக்கு வந்து பூஜை பண்ணுவேன். அந்த மாரி அம்மனோட ஸ்லோகங்கள்லாம் இருக்கும். கர்ப்ப ரக்ஷாம்பிகை அம்மனோட ஸ்லோகங்கள்லாம் இருக்கும். அதெல்லாமே வந்து 108 போற்றி, அதுக்கப்புறம் அந்த ஸ்லோகம் எல்லாமே வந்து இந்த டைரியில தான் வந்து நான் எழுதி வச்சிருக்கேன். அந்த மாரிலாம் நீங்க பண்ணுங்க. பண்ணும்போது மைண்ட் வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். நமக்குமே வந்து ஏதோ பாசிட்டிவ் வைப்ரேஷனாக பாசிட்டிவ் வைபா இருக்கிற மாதிரி இருக்கும். அத வந்து நான் ஃபாலோ பண்ணேன். அதுக்கப்புறம் டாக்டர் வந்து இப்படி ஒரு வாரத்துல பார்த்துட்டு வர சொல்லிட்டாங்களா, நாங்க என்ன பண்ணோம், அடுத்த நாள் வியாழக்கிழமை பௌர்ணமியா இருந்தது. சரி அதுக்கு அடுத்த நாளே வந்து நம்ம டெலிவரி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டாங்க வீட்லலாம். சரி அப்படின்ட்டு அடுத்த நாள் நம்ம நல்ல நேரம் பார்ப்போம் இல்லைங்களா, எங்களுக்கு வந்து 11 மணிலேருந்து 12 மணி வரைக்குமோ என்னமோ வந்து டைம் நல்லா இருந்துச்சு. அந்த டைம்க்குள்ள பண்ணிக்கலாங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருந்தாங்க. புதன்கிழமை ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தோனே அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே வந்து நான் பேக் பண்ணி வச்சிருந்தேன். அது எல்லாமே கொஞ்சம் பேக் பண்ணி வச்சிருந்தனால எனக்கும் வந்து பெருசா பர்டனா இருந்த மாரி இல்ல. கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருந்துச்சு. அப்புறம் அம்மா, அப்பாக்கெல்லாம் ஃபோன் பண்ணி வாங்க அப்படின்னு சொல்லிட்டோம். அவங்களுக்குமே வந்து திடீர்னு டெலிவரி கூப்பிட்டோனே ரொம்ப பயந்து போய் தான் வந்தாங்க. அப்புறம் வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா இங்கேருந்து 1/2 மணி நேரத்துக்குள்ள அம்மா வீடு தான். அவங்களும் வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்த உடனே அம்மா, அப்பா இருந்தாங்க. நானும் என் ஹஸ்பண்டும் சரி சீக்கிரம் போய் தூங்க போங்க அப்படின்னு சொல்லி எங்கள தூங்க அனுப்பிச்சுட்டாங்க. தூங்க போனா தூக்கமா வரும் நமக்கு. அடுத்த நாள் காலையில நமக்கு டெலிவரி அப்படின்னு வந்து பயம் கண்டிப்பா இருக்குது இல்லைங்களா? அந்த மாரி தான் பயந்துட்டே தான் நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டே இருப்பேன். அவருக்கு வந்து வெளியில வந்து சொல்றாரு, "நீ வந்து ஒண்ணும் பயந்துக்காத" அப்படின்னு சொல்றாரே தவிர, உள்ள வந்து அவ்ளோ பயம். அத வந்து என்கிட்ட காட்டிக்கவே இல்ல. காட்டிக்காம ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நார்மலா நாளைக்கு இந்நேரத்துக்கு வந்து நம்ம பாப்பா வந்துருவாங்க. பாப்பா வந்து இந்நேரத்துக்கு நாளைக்கு வந்திருப்பாங்க அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து நாங்களும் நெனச்சு பார்த்துட்டு இருந்தோம். நாளைக்கு நைட் இந்நேரத்துக்கு பாப்பா வந்து நம்ம கையில இருப்பாங்க. அதுவும் ஒரு பாப்பா இல்லாம 2 பாப்பா வந்து நம்ம கையில இருப்பாங்க அப்படின்னுலாம் வந்து சொல்லிட்டு இருந்தோம். அப்புறம் நைட்டு வந்து அப்படியே போயிருச்சுங்க. அடுத்த நாள் காலையில 6 மணிக்கு ஹாஸ்பிட்டல் வர சொல்லிட்டாங்க. நான் வந்து 6 மணிக்கு ஹாஸ்பிட்டல் வந்து கிளம்பியாச்சு. கிளம்பி எப்பவுமே சாய்பாபாவோட அந்த பாட்டு புக் வந்து என் கையிலேயே வச்சிருப்பேன். பாட்டு புக்கு எப்பவும் பெட்டு கிட்ட, பில்லோ கிட்டயே வச்சிருப்பேன். அதெல்லாமே எடுத்துட்டு 6 மணிக்கு காலையில ஹாஸ்பிட்டல் வந்து போயாச்சு. அன்னைக்கு வந்து என் கூட இன்னொரு ட்வின் பாப்பா டெலிவரி. அவங்களுமே வந்து ட்வின்ஸ் தான். அவங்களுக்கும் வந்து ட்வின்ஸ் டெலிவரி தான். அடுத்தது எனக்கு டெலிவரி ஆகுற மாரி இருந்தது. அதுக்கடுத்து வேற வேற டெலிவரி எல்லாம் இருந்ததுங்க. அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்டின்னா, நமக்கு வந்து 11 மணிக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து டெலிவரி ஆயிடுச்சு. அவங்களுக்கு வந்து 2 பொண்ணு டெலிவரி. 2 பொண்ணு டெலிவரி பண்ணிட்டாங்க. அடுத்தது எனக்கு வந்து இந்த ஹேர் எல்லாம் ரெடி பண்ணுவாங்க இல்லைங்களா? அந்த மாரி நர்ஸ் வந்துட்டாங்க. வந்து ரூமுக்கு வந்து ஹேர்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. எனக்கு வந்து அவ்ளோ நர்வஸா, அவ்ளோ பயமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரின்ட்டு கூட்டிட்டு போயிட்டாங்க. போனோனே எல்லாத்துக்கும் பாய் சொல்லிட்டு நானும் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு வந்து கிளம்பிட்டேன். கிளம்புனோனே அங்க வந்து அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ரொசீஜர்லாம் இருக்கும். அந்த ப்ரொசீஜர் எல்லாமே வந்து முடிச்சுட்டு ஆப்ரேஷன் தியேட்டருக்கு எல்லாமே வந்து கிளம்பியாச்சு. அங்க போயிட்டு பெட்ல அந்த இது வந்து ஆப்ரேஷன் பண்ற அந்த பெட் வந்து கொஞ்சம் ஹைட்டா இருக்குங்க. அந்த பெட்ல எனக்கு ஏறி உட்கார்றதுக்குள்ள அப்பாடா! அப்படின்னு இருந்தது. ஏறி உட்கார்ந்தாச்சுங்க. அப்புறம் அனஸ்தீசியா டாக்டர் வந்து வரல. இன்னும் கொஞ்சம் வந்துட்டுருக்காரு அப்படின்னே சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப வந்து டாக்டர்ஸ் எல்லாமே ரெடி ஆயிட்டு இருந்தாங்க. எனக்கு ஆப்ரேஷன் பண்றதுக்கு. நான் வந்து இப்படி உட்கார்ந்துட்டே இருக்கேன். எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு சாய்பாபாவோட பாட்டெல்லாம் பாடிட்டு, சஷ்டி நோக்க சரவண பவனார் அப்படிலாம் பாடிட்டே இருக்கேன். அதுக்கு சொல்லிட்டே இருக்கேன். ஒரு ஒரு ஸ்லோகமும் சொல்லிட்டு இருக்கேன். சாய்பாபாவோட பாட்டெல்லாமே பாடிட்டே இருக்கேன். எல்லா சாமியும் அப்படி கும்பிட்டுட்டே உட்காந்துட்டு இருக்கேன். பெட்ல வந்து உட்கார சொல்லியிருக்காங்க. எனக்கு கால் நீட்டி அனஸ்தீசியா டாக்டர் வந்துட்டாரு. வந்து எனக்கு வந்து இன்ஜெக்ஷனும் எல்லாம் பண்ணியாச்சு. பண்ண உடனே நமக்கு எந்த ஃபீலுமே வந்து இல்லாம தான் இருக்கும். நம்ம நல்லா பேசிட்டு தான் இருப்போம். ஆனா வந்து நமக்கு ஸ்டொமக்கு கீழ என்ன நடக்குதுன்னே தெரியாத மாதிரி தான் இருக்கும். இப்போ ஒரு பாப்பா அப்படியே அழுதுட்டு வர்றாங்க. அந்த அழுகை சத்தத்துக்காக தான் நம்ம இவ்வளோ நாள் காத்திருந்தோம். அப்படிங்கிற மாரி தான் இருந்தது. பாப்பா வந்து அழுதோனே டாக்டர் சொல்றாங்க. இப்ப வந்து டாக்டர் அப்படியே என்கிட்ட வந்து குழந்தைய காட்டுனாங்க. ஃபர்ஸ்ட்டு பாப்பாவ காட்டுனாங்க, சனாவ. அப்போ நான் வந்து அப்படியே பார்த்தேன். பார்த்தோனே நம்ம பாப்பா அப்படின்ட்டு எனக்கு அவ்ளோ ஹேப்பியா இருந்தது. அதுக்கப்புறம் சங்கீதா உனக்கு வந்து முதல் குழந்தை பொண்ணு அப்படின்னாங்க. அடுத்து 2வது குழந்தை எடுக்குறாங்க.
2வது குழந்தை எடுத்தோடனே, "சங்கீதா உனக்கு வந்து 2வது குழந்தையும் பொண்ணு" அப்படின்னு சொன்னாங்க. அ அவ் 2வது பாப்பா சாராவையும் காட்டுனாங்க. பார்த்துட்டு, "பாரு, பாப்பா பாரு" அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து பாப்பாலாம் பார்த்துட்டு, நான் டாக்டர்ட்ட கேட்ட ஒரே வார்த்தை, "டாக்டர் பாப்பா நல்லா இருக்காங்களா? 2 பேருமே நல்லா இருக்காங்களாங்க டாக்டர்? எந்த ப்ராப்ளம் இல்லைங்களே?" அப்படின்னு கேட்டேன். டாக்டர் வந்து, 2 பேரும் நல்லா இருக்காங்க. ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. கொஞ்ச நேரத்துல உங்ககிட்ட வந்துருவாங்க" அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் நானும் வந்து ஓகே அப்படின்ட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச்சஸ் எல்லாம் போடுவாங்க இல்லைங்களா? அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு, அதுக்குள்ள பாப்பாலாம் கொண்டு போய் என் ஹஸ்பண்டு, அப்புறம் அம்மா, அப்பா, அத்தை, மாமா எல்லாத்துக்கிட்டயும் வந்து அவங்க தான் அம்மா, அப்பா, ஹஸ்பண்ட் 3 பேரும் உள்ள விடுறதே வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது அன்னைக்கு. 2 குழந்தையும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து எப்படியோ பேசி உள்ள வந்துட்டாங்க. அப்புறம் என் ஹஸ்பண்டும் வந்து இருந்தனால, குழந்தையெல்லாம் கையில குடுத்து, எல்லாம் பார்த்துட்டு குழந்தை நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க அந்த டைம்ல. எனக்கு வந்து ஸ்டிச்சஸ்லாம் போட்டுட்டு, அந்த ப்ரொசீஜர் இருக்கும் இல்லைங்களா? அதெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நமக்கு வந்து அப்போ ரூமுக்குலாம் அனுப்ப மாட்டாங்க. ட்ரிப்ஸ் எல்லாம் இறக்கி, அதுக்கப்புறம் மதியானத்துக்கு மேல ஆயிருச்சு. அப்பதான் வந்து நம்ம ரூமுக்கே வந்து நம்மள ஷிஃப்ட் பண்ணுவாங்க. அ நான் போறதுக்கு முன்னாடி பாப்பா 2 பேரும் ரூமுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு அதுதான் என்னோட பெரிய ஹாப்பினஸ்ஸே. ஏன் அப்டின்னா, நான் நெனச்சதே அதான். நான் ரூம் போம்போது குழந்தைங்க 2 பேருமே வந்து எனக்கு ரூம் என்கிட்ட இருக்கணும். ஏன்னா, ஒரு பாப்பா என்கிட்ட இருந்துட்டு, இன்னொரு பாப்பா வந்து நம்ம வெயிட் கம்மியா இருக்காங்களோ, இல்லன்னா ஏதாவது ரீசனுக்காக அவங்கள வந்து தனியா வச்சிருக்க கூடாது. ஐசியூல வந்து அவங்கள வச்சிருக்கவோ, அந்த மாரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் வந்து நான் ஆசைப்பட்டதே. அதே மாதிரி நான் போம்போது எனக்கு முன்னாடி என் பாப்பா 2 பேரு இருந்தாங்க ரூம்ல. எனக்கு அத பார்த்தது தான் எனக்கு அதாங்க நான் பண்ண என்னோட டெலிவரில இவ்ளோ கஷ்டப்பட்டு, இவ்ளோ இந்த அளவு தாண்டி வந்ததுக்கு எனக்கு கடவுள் குடுத்த ஒரு பெரிய கிஃப்ட் வந்து 2 பேத்தையும் நான் கண்ல பார்த்து ரூம்ல வச்சிருந்தேன். நானா வச்சிருந்தேன் அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் பாப்பாலாம் வந்துட்டாங்களா, அந்த டைம்ல வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம வந்து பாப்பா வந்து எப்படி நம்மளோட உடம்புல வந்து சேர்த்தி போட்டு வச்சிருக்கணும். கட்டிக்கணும். ஏதாவது துணி வச்சு கட்டிக்கிட்டோம் அப்படின்னா, அந்த ஹீட்டுக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குமாம்மா அப்படின்னு சொல்லி வெயிட் கெயினும் ஆவாங்க. ஹீட் வந்து வேணும் அப்படிங்கிறதுக்காக டாக்டர் வந்து இந்த மாதிரி தான் எல்லாத்துக்குமே, எல்லா பேரண்ட்ஸுக்குமே இந்த மாதிரி தான் சொன்னாங்க. ஒண்ணு நான் வச்சுக்கலாம். இல்லன்னா வந்து அம்மா, அப்பா, ஹஸ்பண்ட் யார் வேணா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு பாப்பாவ எங்க அத்தை வந்து அந்த மாரி கட்டி வச்சுக்குவாங்க. இன்னொரு பாப்பாவ எங்க அம்மா வந்து அந்த மாரி கட்டி வச்சுக்குவாங்க. இந்த மாரி 2 பேருமே வந்து நான் வந்து குழந்தைய பெத்து குடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே வந்து குழந்தைய வயித்துல வச்சுக்கிட்டாங்க இந்த மாரி. நெஞ்சோட சேர்த்து இந்த மாரி கட்டிக்கிட்டாங்க. அவங்களுக்கு வந்து சராசரா அவங்களோட நெஞ்சில வச்சு அப்படியே கட்டிக்கிட்டாங்க. அ அந்த மாரி தான் வந்து போயிட்டு இருந்தது. அப்புறம் குழந்தை கொஞ்ச நேரம் வந்து நமக்கு இன்ஜெக்ஷனோட அந்த இது இருக்கும். அனஸ்தீசியா பண்ணதோட அந்த இது இருக்கும். பெயின் வந்து தெரியாது. அதுக்கு அடுத்த நாள் வந்து டாக்டர் வந்து நடந்தாகணும். அடுத்த நாளே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னால திரும்ப கூட முடியலைங்க. அந்த மாரி இருந்துச்சு. அப்போ என் ஹஸ்பண்ட் இல்ல அப்படின்னா என்னால வந்து சொல்லவே முடியாது. என்னால எதுவுமே பண்ணியிருக்கவே முடியாது. ஏன்னா, என்ன வந்து பொறுமையா எந்திரிக்க வைக்கிறதுலருந்து, நடக்க வைக்கிறதுலருந்து, என்ன வாஷ்ரூம் கூட்டிட்டு போன வரைக்குமே வந்து ஃபுல்லா என் ஹஸ்பண்ட் தான். அங்கேயே நிப்பாரு. அங்கேயே நின்னுட்டு இருப்பாரு. ஃபுல்லாவே வந்து அப்படிதான் பார்த்துக்கிட்டாருங்க. நிஜமாவே எனக்கு அவ்ளோ ஹாப்பி தான் இப்ப நெனச்சா கூட. அந்த மாரி பார்த்தாச்சு. பாப்பா வந்து அத்தையும், அம்மாவும் அவங்க நல்லா பார்த்துப்பாங்க. எல்லாமே கிளீன் பண்றது எல்லாமே வந்து அவங்க நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள்லருந்து என்ன வந்து அப்படியே லைட்டா வாக் போக சொல்லுவாங்க. அந்த மாரி டாக்டர் வந்து என்னோட ஹெல்த்தும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, எனக்கு என்னென்ன செய்யணுமோ அது எல்லாமே வந்து டாக்டர் வந்து இது நீ பண்ணணும், இப்ப நீ நடக்கணும் அப்படிங்கிற மாரி எல்லாமே சொல்லுவாங்க. நானும் அதுக்கு தகுந்த மாரி வெளிய வந்து வாக்கிங் எல்லாம் ரொம்ப முடிஞ்சு என்னால எந்த அளவுக்கு என்னால முடியுமோ அந்த அளவுக்கு நானும் பண்ணி, அது எல்லாமே அப்படியே போயிருச்சுங்க. குழந்தையும் பொறந்தாச்சு. 4வது நாள் நாங்க வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுலருந்து எனக்கு பெயின் கொஞ்சம் பரவால்ல. கொஞ்சம் பேர் பண்ணிக்கிற மாரி தான் இருந்தது. ஆனா நம்ம வந்து பெயின் இருந்தாலும் இல்லனாலும் குழந்தைய எடுக்கணும், ஃபீட் பண்ணணும் இந்த மாரி எல்லாம் இருக்கும் இல்லைங்களா? அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஃபீடிங் குழந்தை 2 பேரும் இருக்கிறனால குழந்தை 2 பேரும் இருக்கிறனால ஃபீடிங் எல்லாமே கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது எல்லாமே தாண்டி அ அப்படிதான் வந்து வந்தேன். இப்ப வந்து பாப்பாக்கு 3 1/4 வயசு ஆயிருச்சு. அக்டோபர் 1 2020ல வந்து பாப்பா பொறந்தாங்க. ஆயிடுச்சுங்க. வர அக்டோபர் வந்துச்சு அப்படின்னா 4த் பர்த்டே அவங்களுக்கு. இப்பதான் பொறந்த மாரி இருக்கு. இப்ப பேசும்போதே வந்து இப்பதான் பொறந்த மாரி இருக்கு. ஆனா அதுக்குள்ள இவ்ளோ வளர்ந்துட்டாங்க. இப்படி பிரில்லியன்ட்டா இவ்ளோ அறிவா, இவ்ளோ அழகா இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து கடவுள் குடுத்த ஒரு பெரிய கிஃப்ட் தான். அதுக்கு வந்து கடவுளுக்கு தான் வந்து நம்ம பெரிய தேங்க் பண்ணணும். அதே மாரி குடும்பத்துல இருக்கிறவங்க அத்தனை பேத்துக்குமே வந்து பெரிய தேங்க் பண்ணியே ஆகணும் நானு. ஏன் அப்படின்னா, என்னை எந்த அளவுக்குமே என்னை கஷ்டம் இல்லாம, என்னை வந்து இவ்ளோ 2 குழந்தையும் நான் வயித்துல தான் வச்சிருந்தேனே தவிர, அத அப்படியே ஃபுல்லா என்னோட வலி, என்னோட எல்லாத்தையுமே அவங்க ஷேர் பண்ணி எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாத்துக்குமே என் ஃபேமிலில இருக்கிறவங்க அத்தனை பேத்துக்குமே அம்மா, அப்பாலருந்து, அத்தை, மாமா, ஹஸ்பண்ட்லருந்து, சித்தப்பாலருந்து, அண்ணி, தங்கச்சி,
அண்ணி ஃபேமிலி, தங்கச்சி ஃபேமிலி அத்தனை பேத்துக்குமே வந்து கண்டிப்பாக நான் வந்து தேங்க் பண்ணி தான் ஆகணும். ஒரு ஒரு விஷயத்தையுமே அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு என்னை எதுவுமே சொல்லாமல் நான் என்னெல்லாம் கோபப்படுறேன், கண்டிப்பாக இருக்கும், கோபம் வரும், டென்ஷன் ஆகும் இந்த டைம்லலாம். அந்த மாதிரி எல்லாமே நடக்கும். எல்லாத்தையுமே சகிச்சுட்டு அந்த மாதிரி இருந்தாங்க. எல்லாத்துக்குமே நான் பெரிய தேங்க் பண்ணியே ஆகணுங்க. கண்டிப்பாக டெலிவரி, ப்ரெக்னன்சி அப்படிங்கிறது ஒரு பொக்கிஷம், நமக்கு திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. அதை வந்து கிடைக்கும்போது நல்லா சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிக்கோங்க. அது குழந்தை பிறக்கிறதும் அப்படிதான், யாருமே பயப்படவே வேண்டாம். நானே வந்து எனக்கும் சி செக்ஷன் தான். நானும் வந்து இப்போ நல்லா தான் இருக்கேன். அதனால் நம்ம எதை பற்றியுமே கவலைப்படவே வேண்டாங்க. இப்போ எல்லாமே நிறைய டெக்னாலஜிஸ், அட்வான்ஸ்மெண்ட் எல்லாமே வந்துருச்சு. நம்ம எதுக்குமே பயப்படவே வேண்டாம். நீங்களும் வந்து உங்களோட ப்ரெக்னென்சி நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். குழந்தைங்க நல்லா உள்ள க்ரோத் ஆகணும் அப்படின்ட்டு ஹெல்தியான ஃபுட்டாக சாப்பிடுங்க. அது ஒன்று தான் நான் சொல்கிறது. வேறு எதுவுமே இல்லைங்க. இதுதான் என்னோட ப்ரெக்னென்சி ஸ்டோரி. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பாப்பாவோட அந்த செக் பண்ணும்போது, ஸ்கேன் பண்ணும்போது அவங்க எப்படி இருந்தாங்க அப்படிங்கிற எல்லாமே இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இதே மாதிரி அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். வித் லவ், சங்கீதா. கண்டிப்பாக என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பாய்.